சித்ரா சமையல். இன்னைக்கு நாம முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போறோம். முருங்கைக்கீரையில 4 மடங்கு பாலை விட சத்து இருக்கு. பொட்டாசியம், இரும்பு சத்தும் இருக்கு. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டா நம்ம பாடியில் ஹீமோகுளோபின் அளவு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்கலாம். 3 கைப்பிடி அளவு அலசின முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். அது தண்டும் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்மளுக்கு சத்து நிறைஞ்சிருக்கு. துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்து வேக வச்சு தண்ணியை மட்டும் வடிச்சிக்கிறோம். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து அதை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறோம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து அதுவும் மிக்சியில் போட்டு வச்சுக்கிறோம். உப்பு 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், பூண்டு 3 பல் எடுத்து தட்டி வச்சுக்கிறோம். வடை சட்டியை நம்ம கேஸில் வச்சுக்கணும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தை பாதி போட்டுக்கணும், பாதி எடுத்து வச்சுக்கணும். மிளகையும் பாதி போட்டுக்கணும். மீதி பாதியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். முருங்கைக்கீரையை போட்டுக்கணும். அது ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு சாம்பார் பொடியை போட்டுக்கணும். அது ஒரு கிளறி விட்டுக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி. இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணியை எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஊற்றிக்கணும். சூப்புக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம்ல, அதை போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ கீரையும் தண்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணியை ஊற்றிடணும். ஒரு கலக்கிட்டு நாம் வடிகட்டிடணும். இப்போ கீரையில் இருக்க சத்தெல்லாம் அதுக்குள்ள இறங்கியிருக்கும். பாருங்க, இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு ஆலக்கரண்டி கேஸில் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஒரு 2 ஸ்பூன் நம்ம எண்ணெயை விட்டுக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் எண்ணெய் காயறதுக்கு. எண்ணெய் இப்போ காஞ்சிடுச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல இது சீரகம், மிளகு,
பூண்டு எல்லாம் கொஞ்சம் செவக்க வறுக்கணும். சீரகம் மிளகு எல்லாம் பூண்டு போடுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலும் குறையும், மணமாகவும் இருக்கும் சூப்பும். இப்போ கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அணைச்சிட்டு கேஸை சூப்பில் போட்டுடலாம். பாருங்க, மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் போட்டப்புறம் சூப்பு பாருங்கள் நல்ல வாசனையோட கமகமன்னு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உணவே மருந்து. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.